everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த 10th ஸ்டாண்டர்ட் டைம் டேபிள் இன்றைக்கி மார்னிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டைம் டேபிள் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, மார்ச் இதோ வந்துடுச்சு. நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது மார்ச் வந்துடும். அதனால் இனிமே வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுடுங்க, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. இது வரைக்கும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க. நம்ம டைம் டேபிள் பார்த்திங்கன்னா March 11 ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா March 11 ஸ்டார்ட் ஆகி April 6 கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? அதுக்கடுத்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். நமக்கு ப்ராக்டிகல்ஸ்லாம் வந்து இப்போ February 23rd, ஓகேங்களா? February 23rd ஸ்டார்ட் ஆகி February 28க்குள்ளே நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ரிசல்ட் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எக்ஸாமினேஷன் April 6 முடிக்கிறோம் இல்லைங்களா? May 20, ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்டுக்கு ரிசல்ட் டேட் பார்த்திங்கன்னா May 25, 2026 டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட். ஸோ இதுக்கு அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா 11 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டைம் டேபிள் பார்த்துடலாம். நமக்கு மார்னிங் 10 o'clockலேருந்து 1:15 வரைக்கும் எக்ஸாம் இல்லைங்களா? 10 to 10 AM வரைக்கும் என்னென்னா நமக்கு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த கொஷின் பேப்பர் ரீடிங்க்கான டைமிங் வந்து 10 minutes. அந்த 10 minutes என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நர்வஸ் ஆகிக்காதீங்க, சரிங்களா? ரொம்ப எக்ஸாம் ஃபியர் இருக்கவங்கலாம் வந்து என்ன ஆகிடும், அந்த கொஷின் பேப்பர் பார்த்த உடனே நர்வஸ் ஆவீங்க. அது தெரியுதோ இல்லையோ அந்த கொஷின் பேப்பர், ஏன்னா நிறைய பேருக்கு எக்ஸாம் ஃபியர் இருக்கும் இல்லைங்களா? அந்த கொஷின் பேப்பர் பார்த்து மேக்ஸிமம் நர்வஸ் ஆகாதீங்க. உங்களை நீங்களே எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்குவீங்க, ஏன்னா ஒருத்தரோட அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர் நார்மலாக எனக்கு எந்த எக்ஸாம் ஃபியரும் இல்லை, நான் ஓகேங்களா? எக்ஸாம் ஃபியர் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், அந்த 10 minutes அந்த கொஷின் பேப்பரை ரீடிங்க்கு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் என்ன இருக்குன்னு ஓவரால் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து 10 to 10:15 வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் பை தி கேண்டிடேட். நம்மளோட பர்டிகுலர்ஸ்லாம் ஃபில் பண்ணுறோம் இல்லைங்களா? அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக தான் நம்பர் ஃபில் பண்ணியிருக்கோமா, நம்மளோட இது எல்லா வந்து பர்டிகுலர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி. அடுத்து 10:15 நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம் அப்படின்னா 1:15 வரைக்கும் நமக்கு எக்ஸாமினேஷன் 3 hours. சரிங்களா? இப்போது எந்த வித பயமும் இல்லாமல் மேக்ஸிமம் நீங்கள் இப்போவே முடிச்சிடணும். ஒன்லி அந்த எக்ஸாம் டைமுக்கு ரிவிஷன் மட்டும் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன், உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும். ஃபஸ்ட்டு March 11 வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வென்ஸ்டே, பார்ட் 1 தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள். தமிழ் எக்ஸாம். இப்போ நான் என்னோடய லாங்குவேஜ் தமிழ் அப்படின்றவங்களுக்கு தமிழ், என்னோடது ஃப்ரெஞ்ச் அப்படின்றவங்க ஃப்ரெஞ்ச். ஸோ அந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் தான் இதர மொழி பாடங்கள். 11th அன்னைக்கு தமிழ். அண்ட் தென் 12, 13, 14, 15 4 days நமக்கு வந்து இங்கிலீஷ்க்கான ப்ரிப்ரேஷன் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 days இருக்குது நமக்கு இங்கிலீஷ்க்கு. தாராளமாக வந்து நம்ம அழகாக ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்மளோட பெஸ்ட்டு சூப்பர்பாக கொடுக்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பயமே வேண்டாம். ஏன்னா நம்ம சேனல் பார்த்துட்ருக்கவங்க இங்கிலீஷ் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஏன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் மூலயமா நீங்கள் வந்து கன்வே பண்ணுறதா எனக்கு தெரியும். ஸோ இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் ரிவிஷன் நம்ம மாடல் இப்போவே நம்ம செகண்ட் மிட்டம்க்கு டே 3 மாடல் கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. உங்களோட சப்போர்ட்டுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ்க்கு என்னென்ன டெக்னிக், எப்படி இப்போ நான் வந்து இங்கிலீஷில் எனக்கு வந்து மார்க் கம்மியாகுதுன்றவங்களுக்கு என்னென்னலாம் வந்து நம்ம பண்ணால் இங்கிலீஷில் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி அதுக்கான ஸ்டெப்ஸும் நீங்கள் எடுத்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ இது மாதிரி இங்கிலீஷ்க்கும் நம்ம சொல்கிற டெக்னிக் மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் மட்டும் அந்த டைம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இங்கிலீஷை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இப்போலேருந்தே நம்ம அதுக்கான ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? பப்ளிக் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட எஃபர்ட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கள். தென் அதுக்காக ரொம்ப அதாவது என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாலாம் வேண்டாம். கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் நமக்கு கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி ஸ்டடீஸ்க்கும் நம்ம எஃபோர்ட் போடணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டைமிங் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் தேர்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 25th வென்ஸ்டே, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. ஸோ நியர்லி 8 days நமக்கு மேத்தமேட்டிக்ஸ்க்கு டைம் இருக்குது. நீங்கள் இந்த டேஸ்லாம் பார்த்துட்டு
ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடாதீங்க. ஓகே 8 டேஸ் இருக்குது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ரிலாக்ஸ் தயவுசெய்து வேண்டாம். ஏன்னா நமக்கு டேஸ் அதிகமாக அதிகமாக நம்மளோட அந்த ஒரு வந்து ஓகே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவோம், லீனியண்ட்டாக எடுத்துக்குவோம். ஓகே 8 டேஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. அந்த 8 டேஸ் நமக்கு போகிறதே தெரியாது. அதனால் 8 டேஸ் இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். 8 டேஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதை கொஞ்சம் ஸ்பீடப், நம்மளோட எஃபர்ட்டை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நீங்கள் எல்லாமே தரோவாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதை ரிவிஷன் பண்ணுங்கள். மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் எக்ஸாம் நிறைய ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள். ஓவரால் மாடல் கொஷின் பேப்பர் எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். ரிவிஷன் எக்ஸாம்து அது ஃபுல்லாகவே டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஒரு நாளைக்கு 2 கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் 30th 33/20/26 26 27 28 29 4 டேஸ் டைமிங் இருக்குது சயின்ஸ்க்கு. பட் சயின்ஸ்க்கு வந்து நமக்கு டியூரேஷன் கொஞ்சம் கம்மி தான். அதனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே படிக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதாவது நமக்கு கொடுத்துருக்க லீவுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டடி பிளானை உங்களோட டைமிங்ஸ், ஏன்னா வந்து சிலருக்கு டியூஷன் அந்த ஸ்டடி ஹாலிடேஸ்லேயும் டியூஷனில் கண்டக்ட் பண்ணலாம் டெஸ்ட். அந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களோட ஸ்டடி பிளான் நீங்களே உங்களோட டைமிங்கை வந்து அலாட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்லையும் நம்ம ஸ்டடி பிளான் போடுவோம். அது ஈஸியாக இருந்ததுன்னா சப்போஸ் அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 31 2 டேஸ் தான் டைம் இருக்குது சோஷியலுக்கு. இந்த 2 டேஸில் எப்படி முடிக்கணும்? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா சோஷியலில் நம்ம பிஃபோராகவே 100% ரெடி ஆகிடணும். ஓகேங்களா? அந்த 2 டேஸ் கூட லீவ் இல்லைன்ற மாதிரி அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியலை வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சோஷியல் ரெடியாக இருக்கணும். அப்போ தான் இந்த 2 டேஸில் அந்த ரிமைனிங் நம்ம வேறு ஏதாவது டஃப்பாக இருக்கிறது ஒன்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம அந்த சோஷியலை ஒன்ஸ் ஓவரால் ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி நீங்கள் சோஷியல் சயின்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே நமக்கு வந்து தாராளமாக டைம் இருக்குது. சோஷியல் சயின்ஸ்க்கு ஒன்லி 2 டேஸ். ஸோ அதனால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னாடியே ரெடி ஆகிடணும். தென் 3 4 5 3 டேஸ் டைம் இருக்குது. 6th அன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்டே ஆப்ஷனல் லாங்குவேஜ். இதுதான் நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள். ஸோ இந்த டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டடி பிளானை ரெடி பண்ணிக்கோங்க. உங்களோட ஒர்க்ஸு அண்ட் தென் எஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பீடப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி கொஷின் பேப்பர் ரிவிஷன் அண்ட் தென் அடிஷ்னல் இது இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே சைட் பை சைட் ஃபாலோ பண்ணுங்கள். சென்டம் எடுக்கணும்னு எய்ம் பண்ணுறவங்க கொஞ்சம் ரிப்பீட்டட் டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டிலேருந்து அப்படியே தரோவாக வந்து ரிப்பீட்டடாக வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அழகாக ஃபஸ்ட்டு மார்க் எய்ம் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணாமல் ஸ்பீடப்லேயே இருங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.